வணக்கம் மக்களே. இன்னைக்கு விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா குட் டே பிஸ்கட்டு எப்படி செய்ய போகிறோன்ட்டு தான். ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ ஒரு 1/4 கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு 50 கிராம் அதாவது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர், என்ன பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் ஒன்றா மிக்சியில் போட்டுங்க, இல்லை தனித்தனியாக கூட அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு தனியாக அரைச்சிக்கலாம், ஜீனி தனியாக அரைச்சிக்கலாம். நான் எல்லாத்தையும் 3த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் நைஸாக ஆகிடுச்சு. முந்திரி பருப்பு தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருக்குது. இப்போது எல்லாம் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது நம்ம வெண்ணெய் எடுத்துக்கணும். வெண்ணெய் 100 கிராம் வாங்கிக்கோங்க. கடையில் வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. வெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 100 கிராமையும் போட்டுருங்க. அதை வெண்ணெய் சிலது கட்டியாக இருக்கும். அதை நம்ம வீட்டு டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக ஆகிடும். இப்போ நான் அது மாதிரி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. விஸ்க் இருந்துச்சுன்னா போட்டு நல்லா அதை கலக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஆயிடணும். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை பால் பவுடரு, சுகரு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இது மாதிரி கிளறிடுங்க. கிளறிட்டு நான் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு வாங்கியிருக்கேன். அந்த ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கொட்டி அதையும் சேர்த்து கிளறிக்கிங்க. நல்லா கிளறணும். நல்லா கிளறிடுங்க. இப்போ நியூ இயர் அதுவுமா ஒரு ஸ்வீட்டு செய்யலாம் அப்படின்றதுனால தான் நான் இப்போ பிஸ்கட் செய்கிறேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட் டே பிஸ்கட்டு. அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் எடுத்து கொடுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு குட் டே பிஸ்கட் 85லயே எப்பயோ வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் வாங்குறத விட வீட்டில் நல்லா இருக்கும். இது மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழகுழப்பாக கோதுமை மாவு பிசைறோம்ல அந்த அளவுக்கு வரணும். நான் உப்பு போடலை. ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா ஒன்று எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்குங்க. நான் இப்போ தான் டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அது ஒரு சிட்டிகை தான். நல்லா போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது போட மறந்துட்டேன். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. நான் 1 வீக் கழிச்சு தான் வீடியோ போடுறேன். என் டைம் இல்லை. நான் செய்வேன், பசங்க வீட்டில் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் நான் லேட்டாக போடுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்களா? இப்போ கோதுமை உருட்டுறோம்ல அந்த கட்டையில் எடுத்து போட்டு இது நல்லா தேய்ச்சிக்கணும். கோதுமை ரொட்டி அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கணும். இப்போ வெண்ணெய் வாங்கியிருந்தேன். அந்த பேப்பர்லேயே தட்டில் நல்லா ராவிக்கிட்டேன் அதனுடைய மீதி இருந்ததெல்லாம். ஏன்னா முன்கூட்டியே 1/2 ஹவருக்கு முன்னாடியே வெயிட்டான வானல் எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கணும். அடுப்புலேயே வச்சுருங்க, சிம்மில் வச்சு. அது மேலே ஒரு கிண்ணம் வச்சு இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சு சூடாகட்டும். அதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம், வெண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அந்த மாவு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அது மேலே போட்டுருங்க. அப்புறம் கோதுமை உருட்டுற கட்டையால் மேலே அப்படியே லைட்டாக உருட்டுங்க. உள்ளே போயிடும் அந்த முந்திரி பருப்பெல்லாம். போயிட்டு நம்ம வீட்டில் என்ன சின்ன கப்பு ஏதோ ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை போட்டு அமுக்கி, நம்ம இப்போ தண்ணி வாங்குகிறோம், அந்த தண்ணி வாங்குகிற கேனில் ஒரு டப்பா மூடி இருக்கும், அதை கூடயும் போட்டு நம்ம செய்யலாம். நான் இப்போ அதில் தான் செய்கிறேன். அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டா அது வெளியே வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி தான். இப்போ 1/4 கிலோ மைதா மாவில் ஒரு 25 குட் டே பிஸ்கட் செய்யலாம். நான் அவ்வளோதான் செய்ய போகிறேன். இப்போ இதெல்லாம் அழகாக எடுத்துடலாம். அந்த ஃபோக் ஸ்பூனால் இப்படி நேராக கோடு மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் போட்டு கத்தி எடுத்து அந்த ரவுண்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு மீதிய மாவை மறுபடியும் உருட்டி மறுபடியும் தேய்ச்சி அதே மாதிரி
வெள்ளை வெள்ளையாக போட்டுக்கணும். அப்படியே பிஸ்கட் அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் பிஸ்கட்டுக்கு, ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இது மாதிரி எடுத்து வச்சிங்க. இப்போ தட்டில் போட்டு வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 25 நிமிஷம் வரும். நம்ம எந்த உப்பு போடலை, அடியில் மணல் போடலை, வெறும் வானல் மட்டும், வெயிட்டான வானலாக இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நான் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன், அது மேலே ஒரு தட்டு வச்சு செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. 25 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்லேயே பிஸ்கட்டு. இது கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சதையும் சேர்த்து சாப்பிடுங்க. எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து முந்திரி பருப்பு அரைச்சிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், பால் பவுடர் போட்டிருக்கோம், வெண்ணெய் போட்டிருக்கோம், மைதா மாவு போட்டிருக்கோம். இவ்வளோ தான். இது மட்டும் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2வது ட்ரிப்பும் நான் அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மொத்தம் 25 பிஸ்கட்டுக்கிட்ட வந்திருக்கு. இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் போட்டு இதையும் எடுத்து மேலே ஒன்று ஒன்றா வச்சுட்டு இதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. பின்பக்கம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா பிஸ்கட்டுமே வந்துருச்சு பாருங்கள். நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். மேலே அப்படி உங்களுக்கு ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. ஆனால் எடுத்து நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சாதான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பாருங்க, மறுபடியும் ஒரு ஏடு எடுத்து வச்சிருக்கேன். நான் எதுக்கும் திருப்பி போட்டு பார்த்தேன், எல்லாமே சேமாக தான் இருக்கு. எல்லாம் வெந்துருச்சு. உங்களுக்காக வீடியோ காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறேன். இப்போ சூப்பராக எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் டப்பாவில் போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்பு கலந்துருக்கிறதுனால பெரியவங்க வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிங்க, காற்று போகாமல். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.